பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் விசுவாசமும் கண்களால் காணுதலும். காணாததை காணக்கூடிய கண்தான் விசுவாசம். தேவனை காண்பதற்கு பௌதிக விதிப்படி செய்யப்பட்ட கண்ணாடி லென்ஸுகளோ கருவிகளோ எதுவுமே தேவையில்லை, பயன்படுத்தவும் கூடாது, தேவையும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நேற்றுக்கு பார்த்த எபிரேயர் 11:6 அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இனி விசுவாசத்தை குறித்து அடுத்த ஒரு உண்மை இதுதாங்க. காணாததை காணக்கூடிய கண்தான் விசுவாசம். தேவனை காண்பதற்கு உங்களுக்கு தேவையில்லாத லென்ஸுகள், மைக்ரோஸ்கோப், அது இது எதுவுமே தேவையில்லைங்க. ஆனா தேவனை தேடுகிறவர்களுக்கு எப்பொழுதும் ஆவியானவரோட உதவி இருந்தால் மட்டும் போதும். ஏனென்றால் அவர் ஆவியா இருக்கிறபடியால் அவரை தேடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் இருந்தால் போதுங்க. பரிசுத்தாவியினை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதரிசனமான தேவனை, கொலேசியர் 1:15 சொல்லுகிறது, அந்த அதரிசனமான தேவனை நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜாவை என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது. பாருங்கள், சாவுக்குள்ளான நம் மானிட கண்களால் ஒருபோதும் காண இயலாது என்று சொல்லி நம் மனித கண்களால் எதையுமே காண முடியாதுங்க. ஆனா உன்னுடைய கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாய் திறக்கும் போது, ஆவிக்குரிய கண்கள், உன்னுடைய கண்கள் திறக்கும் போது நாம் அவரை இருக்கும் மனமாகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்வோம், அவரை காண்போம். ஏனென்றால் தேவனுடைய சாயலில் அவருடைய குமாரனை படைத்தார். குமாரனை கிறிஸ்துவின் சாயலில் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1 தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நம்முடைய சாயலில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று படைத்திருக்கும் என்று. இன்றைக்கு நீங்கள் அப்படி என்று சொன்னால், முதலில் நீங்கள் தேவனை கிட்டி சேருவதற்கு உங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் கண்கள் பரிசுத்தமாக வேண்டும். உங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. அப்படி நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசித்த காரியத்தை உங்கள் கண்களால் காண முடியும். நீங்கள் எதை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்களோ அதை காண்பீர்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக மாறினதுங்க. அதுதான் இன்றைக்கு இந்த எபிரேயர் 11:6 2வது பகுதி தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். விசுவாசம் கண்களாலும் காண முடியுங்க. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிற இன்னைக்கு இரவு நிச்சயமாக அவரை தேடி அவர் பாதத்துல வந்துதானே விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்க. அவரை கண்டு கொண்டீங்க, அவர் உங்களுக்கு செய்து விட்டாரு, அவர்களுக்கு செய்து வைத்து நீ காண போறீங்கிறது. உங்க கண்களிலும் விசுவாசம் வேண்டும், இருதயத்திலும் விசுவாசம் வேண்டும், செந்தையிலும் விசுவாசம் வேண்டும். மூளை, இருதயம், ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றிலும் விசுவாசித்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்து வைத்த யாவற்றையும் நீங்கள் காண முடியும், சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும், விடுதலையை பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும், சந்தோஷத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு உங்க கண்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் அவர் அதரிசனமான தேவனை, நித்தியமான அழிவில்லாத அந்த தேவனை காண உங்களுக்கு அவர் கிருபை செய்வாராக. அவரை காண்பது எப்படி? அவர் செய்கிற அற்புத அடையாளங்கள் மூலம். கர்த்தர் உங்களுடைய கண்களையும் தொடுவாராக. விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவதே, நிச்சயமாக அற்புதங்கள் அடையாளங்களை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஒரு விசை கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனங்களை தியானிங்கள், இந்த வசனங்களை அறிக்கையிடுங்கள், உங்கள் கண்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.